الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وآله وسلم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் பரிவந்த அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் என்னும் நியத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நம் அனைவருக்கும் ஒரு சில மூச்சுக்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நாம் விரும்பியோ விரும்பாமலோ உலகத்துடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை நாம் விரும்பியோ விரும்பாமலோ நாம் கழித்தேயாக வேண்டும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட மூச்சுக்கள் எண்ணி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூச்சுக்கள் எப்போது முடிகின்றதோ அப்போது நம்மை பற்றி பாராட்டியவர்கள், நம்மை புகழ்ந்தவர்கள், நம்மை இகழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சில காலங்கள், ஒரு மாதங்கள் அல்லது 2 மாதம் 3 மாதம் நம்மை பற்றி பேசுவார்கள். அதற்கு பின்னால் நம்மை மறந்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமார் உம்மதி மா பைன 60 வ 70 வ கலீலம் மா யதஜாவஸூன். என்னுடைய சமூகத்தினருக்கு, உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதனை தாண்டி செல்லக்கூடியவர்கள் விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, நாம் மரணிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை நமக்களித்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் பெருமதியாக கழிப்பார்களோ, இந்த மூச்சுக்கள் பெருமதியான இடங்களில் எப்போது கழிக்கப்படுகின்றதோ அந்த மனிதன் ஒரு சுவனபதியாக, சுவர்க்கத்துக்கு சொந்தமான மனிதனாக மாறிவிடுகிறான். இந்த எண்ணி கொடுக்கப்பட்ட மூச்சுக்கள் எப்போது அவன் விரும்பக்கூடிய பாவமான காரியங்களில் அவன் செலவழிக்கின்றானோ அவன் ஒரு நரகவாதியாக மாறிவிடுவதற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்து ஒரு வாழ்க்கை முறையையும் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றான். நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும்,
நாங்கள் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா காட்டியிருக்கின்றான். உலகத்தில் கூட யாராவது ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்தால் அதனை பாவிக்கக்கூடிய முறையை காட்டிக் கொடுப்பார்கள். கேட்லாக் என்று நாம் கூறுவோம். அதை பார்த்து அந்த முறைப்படி அந்த பொருளை நாம் பாவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருள் பழுதடைய மாட்டாது. அந்த பொருளின் மூலம் பல லாபங்களை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அதை போன்ற கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு அல்லாஹு தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நானும் நீங்களும் கேட்காமல் தீனுல் இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை அல்லாஹு தஆலா நாம் விரும்பாமல், நாம் கேட்காமல், நம்மில் அநேகமானவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சிலர் கஷ்டப்பட்டு மார்க்கத்தை படித்து விளங்கி அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளை விளங்கி இஸ்லாத்தை ஆசை வைத்து வந்திருக்கிறார்கள். நாம் பரம்பரை முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் இஸ்லாத்தை தாகத்துடன் இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் நம்மில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யஹ்தி மையஷா. அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அவனுடைய தீனுல் இஸ்லாத்தை கொடுக்கிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட பரிசுத்தமான பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. யார் தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற மதங்களில் சந்தோஷத்தை, நிம்மதியை, அவருடைய ஆசா பாசங்களை, மனோ இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அங்கே இங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றி சந்தோஷத்தை, நிம்மதியை, மனார்தலை யார் தேடுகிறாரோ அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒருவர் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு அழுக்கை, மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை அப்புறப்படுத்துகிறார். இவருக்கு சதகாவுடைய நன்மை கொடுக்கப்படுகிறது. அதற்கு மாற்றமாக இஸ்லாத்துடைய பாக்கியம் இல்லாதவர் எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்தாலும் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்கப்பட மாட்டாது. ஃபலை யுக்பல மின். அவரிடமிருந்து எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன். அவர் நாளை மறுமை நாளில் நஷ்டவாளியாகவும் மாறிவிடுவார். உலகத்திலும் கஷ்டம், மறுமையிலும் கஷ்டம். உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் பாராட்டினாலும், எவ்வளவு மனிதர்கள் தலைக்கு மேலால் அவரை வைத்துக் கொண்டிருந்தாலும், கலிமா இஸ்லாத்துடைய பாக்கியம் எவருக்கு கொடுக்கப்படவில்லையோ அவருக்கு நாளை மறுமையில் நஷ்டம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆட்சி செய்வதில் இருந்து, எச்சி துப்புதில் இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எப்படி செய்ய வேண்டும், என்ன முறையில் செய்ய வேண்டும் என்பதை காட்டிக் கொடுக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்களுடைய நபி கது அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் குல்ல ஷைஇன் ஹத்தல் கிராஅத. உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மலசலம் சென்று எப்படி உட்கார வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில், ஓ, நம்முடைய மார்க்கத்தில் எப்படி உட்கார வேண்டும், என்ன திசையில் உட்கார வேண்டும், எப்படி உட்காரக்கூடாது, அதையும் இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த காஃபிருக்கு ஆச்சரியம், இதையும் இஸ்லாத்தில் கூறியிருக்கின்றார்களா? உங்களுடைய நபி உங்களுக்கு இதையும் கற்றுத்தந்தார்களா? கண்ணியமானவர்களே, பரிபூர்ணமான மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹு தஆலா ஈமான்தாரிகளை பார்த்து
மூமீன்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், மூமீன்களே நீங்கள் பூர்த்தியாக இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள். அரைகுறை இஸ்லாம் கிடையாது, பூர்த்தியாக நுழைய வேண்டும். இஸ்லாத்துடைய சட்டங்களை, இஸ்லாத்துடைய கடமைகளை, இஸ்லாமுடைய விழுமியங்களை, இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை நாம் பூர்த்தியாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு, உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அவற்றை நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எந்த விடயங்களை வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகி வாழுங்கள் என்று கூறினார்களோ அவற்றை உங்களுடைய வாழ்க்கையில் நெருங்க வேண்டாம், அவற்றை விட்டு விடுங்கள். அவற்றில் நலவு கிடையாது. வெளிரங்கத்தில் நலவு போன்று இருந்தாலும் உங்களை அழிக்கக்கூடியவைகள், அவற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் இஸ்லாமிய முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தையும் இஸ்லாத்தில் அனைத்து விடயங்களை வழிகாட்டலும் காட்டப்பட்டிருக்கிறது. அந்நியர்கள் கூட இப்போது நம்மிடத்தில் கூறியிருக்கின்றார்கள், உங்களுடைய மார்க்கத்தில் இன்ன விடயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலே நல்ல விடயம்தான். நாமும் அவற்றை தவிர்ந்து வாழ்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வளர்க்கிறோம் என்று நம்மிடத்தில் கூறுகின்றார்கள், நம்மிடத்தில் கூறியும் இருக்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு கூட தெரியும் இது தடை செய்யப்பட்டது இந்த நோக்கத்தில், இது இந்த விடயமாகமாக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் இன்னின்ன நலவுகள் சமூகத்துக்கு இருக்கிறது. உண்மையில் இது சமூகத்துக்கு, மனிதர்களுக்கு நல்ல விடயம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டாலும் கவலைக்குரிய விடயம் கண்ணியமானவர்களே, நம்மில் சிலர் அதே போன்று பாவங்களில் மூழ்கி இருக்கிறார்கள். நம்மில் சிலர் அவற்றை சரி கண்டு கொண்டும் இருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தூதர் எதனை நமக்கு தடுத்திருக்கின்றார்களோ, தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் அனைவரும் அறிந்திருப்பார்கள். என்றாலும் கண்ணியமானவர்களே, அந்த விடயங்களை யாரெல்லாம் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை தன்னுடைய வாழ்வில் எடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடைபெறும் என்பதையும் அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு, ஏவலுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அன் துசீபஹும் ஃபித்னா, அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். நாம் மனிதர்கள் கூற கேட்டிருக்கிறோமா இல்லையா? ஹஸ்ரத், வாழ்க்கையில் பிரச்சினை, ஒரு பிரச்சினை முடிந்து ஒரு பிரச்சினையை முடித்துவிட்டு ஆறுதலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த பிரச்சினையில் சிக்கிக்கொண்டேன். என்னுடைய வாழ்வில் ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சினைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் காரணம்? என்னை மட்டும் அல்லாஹ் சோதிக்கின்றான், மற்றவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஏன் என்றும் மனிதர்கள் கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யாரும் மறந்துவிடக்கூடாது, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை அழிக்கும். நாம் தனிமையில் செய்தாலும் கூட்டத்தில் செய்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு வாழ்வில் பிரச்சனையா? அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களையும் சோதிப்பான். பள்ளிக்கு வருகிறார், பள்ளியுடைய எல்லா வேலைகளையும் பார்த்து செய்கிறார், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் சோதனை வரும். இவருக்கு கொடுக்கக்கூடிய சோதனை இவரை உயர்த்துவதற்கு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கெட்டவர்களையும் சோதிப்பான். அவர்களை சோதிப்பது அழிப்பதற்கு, நல்லவர்களை சோதிப்பது உயர்த்துவதற்கு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, கட்டளைகள், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அல்லது அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய
அதாபை அல்லாஹு தாலா கொடுப்பான். வாழ்க்கையில் கஷ்டம், குடும்பத்தில் தீராத நோய், குடும்பத்தில் தீராத பிரச்சினை, ஊருக்கு உலகத்துக்கு நல்லவராக இருப்பார், மனைவியிடத்தில் அவருடைய நல்ல நடத்தை மாற்றமாக இருக்கும். அதனால் கண்ணியமானவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனைவிமார்கள் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சான்றிதழ். இதைத்தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நான் நல்லவனாக இருக்கிறேன். உங்களில் சிறந்தவர், உங்களில் மனைவிமார்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு கணம் கையை வைத்து கேட்டு பாருங்கள் கண்ணியமானவர்களே, தம்முடைய கையை நெஞ்சில் வைத்து கேட்டு பாருங்கள், என்னுடைய மனைவியிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என்னுடைய மனைவி எனக்கு ஒரு வேலைக்காரியாக இருக்கிறாளா, அல்லது அந்த மனைவியை நான் எப்படி அந்த மனைவியுடன் நடந்து கொள்கிறேன்? என்னுடைய மகளுடன் நான் எப்படி இரக்கமாக இருக்கிறேன்? அந்த மகள் இன்னொருவனுக்கு மனைவியாக சென்றாலும் நான் என்னுடைய மனைவியை எப்படி நடத்துகிறேனோ அதை போன்று தானே அந்த பெண்ணையும் அந்த மகளையும் அந்த கணவன் நடத்துவான் என்று எந்த கணவன் யோசிப்பானோ அந்த மனைவியுடன் அந்த கணவன் இரக்கமாக நடந்து கொள்வான். நம்முடைய மகளை நாம் எப்படி இரக்கமாக பார்த்து கொள்வோம்? கேட்பதை வாங்கி கொடுக்கிறோமா இல்லையா கண்ணியமானவர்களே? அதுவும் நமக்கு இருக்கக்கூடிய மனைவியும் அந்த மனைவியுடைய பெற்றோர்களும் அந்த பிள்ளையை அப்படித்தான் வளர்த்திருப்பார்கள். நமக்கு வேலை செய்வதற்காக வேண்டி அல்ல, அவர்கள் விரும்பி செய்கிறார்களா நாம் பாடம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கண்களை கலங்க வைக்க கூடாது. இதை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான் என்பதையும் யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, நல்ல மார்க்கம் அனைத்தும் காட்டி கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றாலும் நம்மில் சிலர், அல்லாஹு தாலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய காலெட்டுக்களை, ஷைத்தானுடைய விடயங்களை, ஷைத்தானியத்தான தன்மைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, பரிபூர்ணமான மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பது நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தார்கள். நம்மில் ஷைத்தானியத்தான தன்மைகள், யஹூதி நசாராக்களை பின்பற்றக்கூடியவர்களும் நம்மில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் அநேகமானவர்கள் அவர்களின் ஆடையை நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் எதை மறைக்க வேண்டும் என்பதையும் கூறப்பட்டிருக்கிறது. ஔரத்துர் ரஜுல் மா பைன சுர்ரதி வர்ருக்பா. ஒரு ஆணுடைய ஔரத் முனங்காலுக்கும் தொப்பிலுக்கும் இடைப்பட்டதை மறைக்க வேண்டும், கட்டாயம். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம், படித்தவர்கள், சமூகத்துக்கு பல சேவைகளை செய்யக்கூடியவர்கள், அவர்களால் பல சேவைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பல உத்தியோகங்களில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகளையும் கண்டுவிட்டு பேர பிள்ளைகளையும் கண்டுவிட்டு இருக்கக்கூடியவர்கள், விடுமுறை காலங்களில் கட்ட கல்சம் அணிந்து கொண்டு பாதையில் செல்லக்கூடியதையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தொடை விளங்கக்கூடிய நிலையில் ஔரத்தை காட்டிக்கொண்டு, ஔரத்தை காட்டுவது ஹராம். ஒரு ஆண் முனங்காலுக்கும் தொப்பிலுக்கும் இடைப்பட்ட இடத்தை மறைப்பது கட்டாயம். அதனை திறந்து கொண்டு சந்தோஷமாக செல்வதையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதை போன்று நம்மில் சில வாலிபர்கள் ஆடை அணிகிறார்கள், டெனிம் அணிகிறார்கள். அந்த டெனிமில் முனங்காலுக்கு மேலால் உள்ள ஒரு இடம் கிழிந்திருக்கும். அது தெரியாமல் கிழிந்ததல்ல, அது கிழிந்திருப்பது ஒரு ஃபேஷனாக மாற்றப்பட்டு விட்டது. அதனை அணிந்து கொண்டு மஸ்ஜிதில் வந்து முன்சப்பில் தொழுகிறார். ஔரத் வெளியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஔரத் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியாது. அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அவர்கள் தெரியாதனத்தினால் செய்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்தால் விட்டு விடுவார்கள். ஹராமான விடயம், ஔரத் விளங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தொழுகை கூடாது. அதே போன்று அநேகமானவர்கள் முடிகளை வெட்டுகிறார்கள். யாரை போன்று வெட்டுகிறார்கள்? யார் எப்படி வெட்ட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக காட்டி தந்தார்கள். நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அனில் கஸஇ, ஒரு பகுதியை விட்டுவிட்டு இன்னொரு பகுதியை வலித்து விடுவது கஸ என்று சொல்லப்படும். அதற்கு ஒவ்வொரு பாஷையில் டொங்கி கட்டுன்னு சொல்வார்கள். ஒவ்வொரு கட்டுக்களை மனிதர்கள் வாலிபர்கள் வெட்டுவார்கள். வெட்டிவிட்டு மஸ்ஜிதில் வந்து தொழுவார்கள். தொழுகையை யாரும் விடமாட்டார்கள். பெற்றோர்கள் அழுத்துகிறார்கள். பெற்றோர்கள் மஸ்ஜிதுக்கு போ மகனே என்று கூறுகிறார்கள். பள்ளிக்கு வருகிறார்கள். அதன் பின் விளைவு என்னவென்றால் தொப்பி போடாமல் தொழுகிறார்கள். அவர்களுடைய தலைமுடி சுஜூத் செய்யக்கூடிய இடத்தில் படுகிறது. சுஜூதுடைய உறுப்புக்கள் 7. ஒருவர் சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் 7 உறுப்புக்கள் நிலத்தில் பட வேண்டும். நெற்றி படுவது கிடையாது, முடி படுகிறது. இவருடைய தொழுகை கூடாது, சுஜூத் கூடாது. கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒரு தவறினால் நாம் பல வருடம் தொழுதிருப்போம். அந்த தொழுகையுடைய நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஆடைகளுடைய விடயத்தில் நம்மில் ஆண்களுடைய ஆடை ஒரு விதம் இருந்தாலும் பெண்கள் இன்று ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது? பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா பஅது, நான் இதுவரை பார்த்திராத 2 விதமான பெண்கள் நரகவாதிகள் என்று சொன்னார்கள். அதில் ஒரு கூட்டத்தினர்கள் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ருஊசுஹுன்ன கஅஸ்திமத்தில் புக்தில் மாயிலா. பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? காசியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள். ஆரியாத்துன், அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள் என்றாலும் ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்று இருப்பவர்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, ஆடைதான் அணிந்திருக்கிறார்கள் என்றாலும் ஆடைக்கு உள்ளால் உள்ள அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள். கண்ணியமானவர்களே, இது பெண்களுடைய அபாயாவிலும் கூட. பெண்கள் ஆடை எப்படி அணிய வேண்டும்? அவர்களுடைய உடலுடைய பருமன் விளங்கக்கூடாது. இன்று எப்படி அணிகிறார்கள்? ஆடை மெல்லிய பிடவையினால் ஆடை அணிகிறார்கள். அந்த ஆடை இறுக்கமாக இருக்கிறது. ஆடையை அணிந்து கொண்டு பாதையில் செல்கிறார்கள், அபாயா அணிந்து கொண்டு செல்கிறார்கள். மக்கள் என்ன பார்க்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நல்ல விடயத்தை செய்கிறோம். ஒரு சில பிடவைகளின் லாபத்துக்காக வேண்டி அந்த பிடவைகளை குறைத்து வாங்குகிறோம். பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பருமனில் பெரிதாக இருக்க வேண்டும், அந்த ஆடைகள் தடிப்பாக இருக்க வேண்டும், பெண்களுடைய பருமன் விளங்கக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அந்த பெண்கள் முமீலாத்துன், ஆண்களை தன் பக்கம் சாய வைக்கக்கூடியவர்கள். மாயிலாத்துன், அவர்களும் ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்கள். பேசி பார்த்தேன், அவர்களும் பேசுகிறார்கள், இவரும் பேச அவரும் பேச பெரும் பிரச்சனையில் போய் முடிந்த வரலாறுகள் நம்மிடத்தில் பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவது தன்மை ருஊசுஹுன்ன கஅஸ்திமத்தில் புக்தில் மாயிலா, அந்த பெண்களுடைய தலை முடிகள் ஒட்டக திமிலை போன்று உயர்த்தி கட்டியிருப்பார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது என்பது.
நாம் யாரையும் திருத்த தேவையில்லை கண்ணியமானவர்களே. நம்முடைய வீட்டை நாம் திருத்தினால் சமூகம் திருந்திவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் ஆண் பெண் கலப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இஹ்திலாத்துர் ரஜுல் பில் மர்ஆ. சில இடங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. நாம் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், அந்த இடத்தில் பெண்களை காண்கிறோம், தவிர்க்க முடியாது. ரயிலில் செல்கிறோம், பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், தவிர்க்க முடியாது. பஸ்ஸில் செல்கிறோம், தவிர்க்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நம்மால் தவிர்ந்து வாழ முடியுமானவற்றை தவிர்ந்து வாழ வேண்டும். என்றாலும் கவலைக்குரிய விடயம், நம்மில் அநேகமான இடங்களில் திருமண வைபவங்கள் கூட ஆண் பெண் கலப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் விபரீதம் எங்கே போய் முடிகிறது என்றால், அந்நிய கலாச்சாரங்களில் அந்நியர்களை போன்று நம்முடைய திருமண வைபவங்களும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. என்றாலும் அல்லாஹு தஆலா ஒரு சிலர்களுடைய உள்ளத்தை திறந்து, ஒரு சில ஊர்களில், இந்த ஊர்களிலும் அப்படித்தான் இருக்கிறது, அநேகமான இடங்களில் பெண்களுக்கு வேறாகவும் ஆண்களுக்கு வேறாகவும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்கள் இருந்தாலும் ஆண் பெண் கலக்கக்கூடிய இடங்களும் நம்மில் இல்லாமல் இல்லை என்பதை கவலையுடன் கூறிக்கொள்கிறேன். அதே போன்று ஜனாசா வீடுகளில் மஹ்ரமியத்தை பேண வேண்டும் கண்ணியமானவர்களே. நம்முடைய சகோதரியை போன்று என்று இருந்தாலும் நம்முடைய சகோதரி கிடையாது. மஹ்ரமியத்தை எங்கே பேணப்படுகிறதோ அந்த இடங்களில் விவாகரத்து போன்ற குடும்ப பிரச்சினைகள் போன்ற கெட்ட விடயங்களை கண்டுகொள்ள மாட்டோம். மூன்றாவது விடயம், ஒவ்வொரு வகுப்பாக கெட் டுகெதர். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் விளங்கிக் கொள்ளவே வேண்டும். பெண்களுடன் சேர்ந்து செல்வது பிரச்சினை கிடையாது, ஆண்களுடன் செல்வது பிரச்சினை கிடையாது. என்றாலும் ஆண்கள் பெண்கள் கலந்து இன்று செல்கிறார்கள். அவர்களுடைய ஓ லெவல் பேட்ச் அல்லது ஏ லெவல் பேட்ச் என்று இவர்கள் திருமணம் முடித்து 2 பிள்ளையுடைய தாய், 3 பிள்ளையுடைய தகப்பன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செல்கிறார்கள். மஹ்ரமியத்தை பேணுகிறார்கள் இல்லை. இதன் மூலமாக பழைய விடயங்கள், பழைய அன்புகள், பழைய காதல்கள் புதுப்பிக்கப்பட்டு அதன் காரணமாக பல பிள்ளைகள் அனாதைகளான, அந்த பிள்ளைகளை பார்ப்பார் கேட்பார் யாரும் இல்லாத நிலைகளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எத்தனையோ இடங்களில் இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊரில் இல்லாவிட்டாலும் பல இடங்களுடைய பல விடயங்களை நம்மால் காண முடிகிறது, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவியுடன் நாம் ஓடுவது நமக்கு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஓட்ட போட்டு வைத்தார்கள். 2 முறை ஓடினார்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றினார்கள். அடுத்த முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றினார்கள். கண்ணியமானவர்களே, நடக்குது என்னவென்றால், செல்கிறார்கள், சென்று அவர்களுடைய வகுப்பு நண்பர்கள் நண்பிகளுடன் ஓடுகிறார்கள். யாருடன் ஓட வேண்டும், யாருடன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம் சொல்ல வேண்டும், எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வரையறை இருக்கிறது, அதனை நாம் யாரும் தாண்டி செல்ல முடியாது. அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள், நம்மால் செய்ய முடியாது. நாம் வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள் கிடையாது. கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு மௌத் இருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்தாலும், எங்கு வாழ்ந்தாலும், என்ன நிலையில் வாழ்ந்தாலும்
நிச்சயம் சத்தியம் நமக்கு ஒரு மௌத் இருக்கிறது. அல்லாஹ்விடம் போய் நாம் முன்னோக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. மௌத்தே இல்லாதவர்களை போன்று நாம் ஆசைப்பட்டதெல்லாம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட காலம் கிடையாது. ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட மூச்சுக்கள் கண்ணியமானவர்களே. அதே போன்று இறுதியாக ஒரு விடயம், நாம் ஒரு புத்தாண்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்நிய மனிதர்களின் அதை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடன் ஒட்டி வாழக்கூடியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நாம் நம்முடைய நல்ல குணங்களை காட்ட வேண்டும். இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நற்குணத்தை பூர்த்தியாப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டேன். நம்முடைய வியாபாரத்தில் அவர்களுடன் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும். நம்முடைய நற்குணத்தை நாம் காட்ட வேண்டும். நம்முடைய அக்கம் பக்கத்தில் அவர்கள் வசிக்கிறார்களா, நாம் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசேஷத்தில் அவர்களுக்கு பங்களிக்க வேண்டும், அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் அவர்களுடைய மார்க்கத்துடைய விடயங்கள், நம்முடைய மார்க்கத்துடைய விடயங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் லகும் தீனுக்கும் வலிய தீன், அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடன் நாம் சேர்ந்து மார்க்கத்துடைய விடயத்தில் சேர்ந்து செல்லவும் கூடாது, கரைந்து செல்லவும் கூடாது. சேர்ந்து என்று செல்வது கண்ணியமானவர்களே, அவர்களுடைய மார்க்கத்தில் என்னென்ன விடயங்கள் இபாதத்தாக காட்டப்பட்டிருக்கிறதோ அதற்காக வேண்டி நம்மிடத்தில் அவர்கள் ஏதாவது கேட்கிறார்கள், அதற்கு நம்மால் உதவி செய்ய முடியாது. அவர்களுடைய வணக்கஸ்தலத்தை கட்டுவதற்கு நம்முடைய பணத்தை கேட்பார்கள், நம்மால் கொடுக்க முடியாது. நம்முடைய மஸ்ஜிதை கட்டுவதற்கு அவர்களிடம் பணம் எடுக்க முடியாது. அவர்களுடைய மார்க்கத்தை மதிக்க வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து செல்ல வேண்டும் என்பதின் காரணமாக மார்க்கத்துடைய விழுமியங்களை விட்டுக் கொடுக்க யாருக்கும் முடியாது. அவர்களுடைய விசேஷங்கள், அவர்களுடைய கடவுள்கள், தெய்வங்களுக்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் கொடுப்பார்கள். நம்மிடத்தில் வந்து கேட்பார்கள். நாம் புத்திசாலித்தனமாக அந்த இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நம்மால் சேர்ந்து, நம்மில் சிலர் சேர்ந்து செல்கிறார்கள் மார்க்கத்துடைய விடயத்தில், இன்னும் சிலர் கரைந்து போய்விட்டார்கள். சேர்ந்து சேர்ந்து அவரிடத்தில் பேர் மாத்திரம் தான் முஸ்லிமாக இருக்கிறதே ஒழிய அவருடைய வாழ்க்கையும் கரைந்து விட்டது, அவருடைய ஒழுக்கமும் கரைந்து விட்டது, அவருடைய ஆடை அனைத்தும் கரைந்து அவர்களுடன் அந்நியொன்னியமாக மாறிவிட்டார். இது இரண்டுக்கும் மார்க்கத்தில் இடம் கிடையாது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் நாம் நம்முடைய நிலையை நாம் மறந்துவிடவும் கூடாது. நாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை எங்கிருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுவை எங்கிருந்தாலும் பயந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரமலானை முடித்து விட்டோம். ரமலானில் நாம் பல இபாதத்துக்களை செய்திருக்கிறோம். ரமலானுடைய முடிந்து இரண்டாவது ஹுதுபாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானில் ஃபர்லாக்கப்பட்ட நோன்பை நாம் பிடித்து முடித்து விட்டோம். என்றாலும் ஷவ்வாலுடைய மாதத்தில் சுன்னத்தாக்கப்பட்ட 6 நோன்பு இந்த மாதத்தில் பிடிக்கக்கூடியவர்களுக்கு பிடிக்கலாம். ஒரு வருடத்துடைய நன்மை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதே போன்று குர்ஆன் திலாவத்துக்களை ரமலானில் மாத்திரம் கிடையாது, ஏனைய மாதங்களிலும் நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தாக எங்கிருந்தாலும்
தொழக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா என்ன விடயங்களை பேசினோமோ கேட்டோமோ அந்த விடயங்களை எடுத்து வாழக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் எல்லா நிலைகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாம் அறியாதவர்கள் யா அல்லாஹ், பலவீனர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எங்களை யா அல்லாஹ் பலப்படுத்திடியா அல்லாஹ், எங்களுக்கு இரக்கம் காட்டிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இரக்க காட்டக்கூடிய ரஹ்மானா இருந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம் தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ், நம்முடைய தேவைகளை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். யஅலமு மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் ஊசலாடக்கூடியவற்றை அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ். நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் நீயே பூர்த்தியாக்கி தந்துடுவாயாக யா அல்லாஹ். நம்மில் கடனாளிகள் நோயாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். நம்மில் அநேகமானவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய கடன்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நீ கொடுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்மில் அநேகமானவர்கள் வீடு இல்லாமல் கூலி வீடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் சொந்த வீடுகளுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திடியா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் கஷ்டத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை நம்பி உன்னிடத்தில் பல ரகசியங்களை ரமலானுடைய காலத்தில் உனக்கு மாத்திரம் சொல்லியிருப்பார்கள் யா அல்லாஹ். அந்த ரகசியங்களை நீ அவர்களுக்கு கபூல் செய்து கொடுத்திடியா அல்லாஹ். சஹருடைய நேரத்தில் உன்னிடத்தில் மன்றாடி இருப்பார்கள் யா அல்லாஹ். அந்த அனைத்து கண்ணீர்களையும் நீ வெறும் கங்கியாக ஆக்கிடாதையா அல்லாஹ். அது அனைத்துக்கும் பதில் அளித்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்மில் அநேகமானவர்கள் யா அல்லாஹ் கஅபாவை முன்னோக்கி பல வருடம் தொழுதவர்கள் யா அல்லாஹ். கண்ணியமான கஅபாவை பார்ப்பதற்கு முன்னால் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். நம்மையும் அந்த பட்டியலில் சேர்த்து விடாதே யா அல்லாஹ். கண் குளிர கல்பு நிறைய அந்த கஅபத்துல்லாவை பார்க்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். மேலான ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் அதிகம் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். நம் அனைவரையும் கபூல் செய்து கொண்டிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், குமரி பெண்கள் வீட்டில் கண்ணீரும் தொழுகையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், தகுந்த சோடிகளை அந்த குமரி பெண்களுக்கு நீயே நசீபாக்கிறியா அல்லாஹ். வ ஹலக்னாகும் அஸ்வாஜா, ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் சோடி சோடியாக நீ படைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அவர்களுக்கு தகுந்த சோடிகளை நீயே அது விரைவில் யா அல்லாஹ் சேர்த்து வைத்திடியா அல்லாஹ். அனைவரும் உன்னை பயந்து வாழக்கூடிய சீதேவித்தனமான மனிதர்களாக நாம் அனைவரையும் ஆக்கிறியா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டிடியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله
إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم ارحم سادات الخلفاء الراشدين الأربعة أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على رسولنا سيدنا محمد والحمد لله رب العالمين.